Godi Media and Daddy Media. They are completely against Vijay. So media was very instrumental in bringing change. Correct. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நடக்க போகுது அது தன்னிச்சையா. பிகாஸ் த மோர் அப்ரெஷன் ஹேப்பன்ஸ் ஏதோ ஒரு அவுட்லெட்டில் வெளியே வந்து தான் ஆகணும். கரெக்ட். அப்போ மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீடியா வந்து தே won't allow you in. டிவிக்கேவை உள்ளேயே நுழைய விட மாட்டாங்க. அப்படியே உங்களை கூப்பிட்டாங்கன்னா உங்களை அடிக்க கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். திருப்பரங்கன்ற எடுத்துக்கோமே, விஜய் ஏன் கருத்து தெரிவிக்கல, விஜய் ஏன் அமைதியா இருக்காரு, இப்படி தெரிவிக்கணும். அதான் அது செகண்ட் பேசுவானா. இந்த கருத்தை உருவாக்குறது இருக்குல்ல, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானே உருவாக்குது. 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மதத்துக்கு சார்ந்தவங்கன்னு ஆல்ரெடி லேபிள்டு. அவங்களுக்கும் அந்த மதவாதத்தை எதுக்குறேன், உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி இன்னொரு பார்ட்டி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. 2 பேரும் எலக்டோரல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பண்றாங்க. இட் இஸ் நாட் ஃபார் த காமன் மேனோ, கிரேட்டர் குட்டோ, இல்லை ரிலீஜியஸ் ஆங்கிள் கூட கிடையாது அதுக்கு. இட் இஸ் அப்சல்யூட்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். இதுக்கு விஜய் கருத்து தெரிவிக்கிறதும் தெரிவிக்காததும் அவருடைய உரிமை. 4 பேர் உட்காந்து டிபேட்ல ஒரு விஜயை திட்டுவதையே வேலையை வச்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மக்கள் அதை உட்காந்து பார்க்கணும். ரெண்டாவது அது வெறுப்பு தான் வரும். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து எது டிபேட் ஆகும் அப்படின்னா, அதிருப்தியில் தாவேகாவினர் விஜய் காரை மறித்தனர், பரபரப்பு. சார் இதுதான் டிபேட் ஆகும். நான் நிறைய பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க, இவர் தான் தாவேகா அப்படின்றது. ஸோ இது 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து டிவிகே ஹஸ் டு ஹேவ் அ பெட்டர் ரெப்ரசன்டேஷன் இன் ரெகுலர் சேனல்ஸோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ இன்டெலெக்சுவலாக ஒரு ஆங்கிள் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அடிக்கிறது அடிச்சுதான் இருக்கணும். நீங்கள் அதை நிறுத்தவே கூடாது. தட் ஹஸ் கிரியேட்டட் ஃபேக் நியூஸ் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் சார். இப்போ நான் அண்மையில் நடந்தது, விஜய் வந்து he is waiting for permission in பாண்டிச்சேரி. புசி ஆனந்த் மற்றவங்களாம் போகிறாங்க. அன்னைக்கு வந்து புயல் 3ஆம் தேதியோ சம்திங் புயல், பயங்கர புயல், ரெட் அலர்ட், பாண்டிச்சேரியில் ரெட் அலர்ட். அந்த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் டிஜிபியோ அவங்க யாருமே இல்லை, அவங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இவங்க போயிட்டு திரும்பி வராங்க. இதுதான் நடந்தது. அனுமதி மறுப்புன்னு போட்டுறாங்க சார். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒன்று பிரிண்ட் ஆகி வந்துட்டாலே அது உண்மை. கரெக்ட். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ப்ராப்பரான எடிட்ல, ஒரு ப்ராப்பரான ஃபாண்ட்ல ஒரு அழகா அது வந்து ஒரு உண்மைக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்தாலே அது உண்மை நம்புறோம். நீங்க பொய்யை சொன்னா ஏமாற மாட்டாங்க. ஆமா, உண்மையும் பொய்யும் கலக்கணும். எந்த ரேஷியோல கலக்கணும் அதை பார்க்கணும். மீடியா பார்க்குற, மீடியா சொல்கிற கதைகளும் மீடியா வைக்கிற நரேட்டிவ் ஒன்றா இருக்குது, ரியாலிட்டி ஒன்று வேறு மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி. அதுதான் ஐடியாவே இல்லைங்களா? ரியாலிட்டி தெரிஞ்சுட்டா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஹர்ட் மென்டாலிட்டினா என்ன, மாப் மென்டாலிட்டினா? ஹர்டுனாலே மந்தை இல்லைங்களா? மாபுனா ஒரு வயலண்டான கூட்டம். இட் இஸ் வயலண்ட் இன் நேச்சர். மாப் இஸ் ஆல்வேஸ் வயலண்ட் இன் நேச்சர். அந்த கூட்டத்தோட எண்ணமே வந்து எல்லாத்தையும் சீரழிக்கிறது, அடிக்கிறது, ஒழிக்கிறது, இல்லை யாரையோ ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பலனை வாங்கிறதுக்காக மிரட்ட போகிறது, இதெல்லாம் தான் ஒரு மாவோட வேலை. ஹர்டுன்றது ஒரு மேய்ப்பன். ஒருத்தர் லீடு பண்ணுவார், அவர் பின்னாடி போயிட்டே இருக்கும். இப்போ இந்த எஸ்ஐஆரில் வந்து சர்டன் கான்ஸ்டிடியூன்சிலேருந்து லார்ஜ் நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் அதனால தான் ஜெயிச்சிங்கன்ற. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அன்டில் வி அனலைஸ் இல்லைங்களா, யாரெல்லாம் எடுத்திருக்காங்க. செத்தவனெல்லாம் நீ எடுத்திருந்தேன்னா அப்போ திட்டம் போட்டு அவங்க இவ்வளோ நாள் நீ வச்சுருந்தேன். ட்ரெடிஷ்னல் மீடியா வச்சுக்கிட்டு அடிக்கணும்னு நினச்சா கூட இந்த பசங்க வந்து நியூ மீடியா வச்சுட்டு காலி பண்ணி. இன்னொரு விஷயம் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மீடியா பார்க்க ஆளே கிடையாது. ஆமாம். அப்போ நீ யாருக்கு இதை இந்த நீ விற்கிற போய் யாருக்கு விற்கிற? ஆள் இல்லாத கிடைக்க வந்து ரொம்ப மேலே தூக்கி. ஆனால் ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ் செட் பண்ணாங்க. விஜய் இஸ் சைலண்ட், ஹி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் எனிதிங். எந்த போராட்டத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா யார்? அகைன் நீ ஏன் அதை கேட்குற? வணக்கம் சார். வணக்கம் சார். ஊடகம், மீடியா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் நம்ம இந்திய எந்த டெமோக்ரஸிலையும். அரசியலில் அதோட ரோல் வந்து மிக முக்கியமானது. ஆமாம். ஒரு சில சன் டிவி ஒரு சில தேர்தலே முடிவு பண்ணுச்சு. அது நிறைய டெலிவிஷன். ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். விஷஸ். லெட்ஸ் ஹோப் யூ பிரிங் அ சேஞ்ச் தட் இஸ் அப்சல்யூட்லி நீடட். கரெக்ட். உங்கள் வியூலேருந்து. அண்ட் திஸ் இந்த காணொலி ஆனால் வந்து ஒன்று வந்து ரொம்ப
ரொம்ப கிளியர் கட்டாக தெரியுது சார், போத் நேஷனல் மீடியா அண்ட் ரீஜனல் மீடியா. கோதி மீடியா அண்ட் டேடி மீடியா, கோடி மீடியா அண்ட் டேடி மீடியா, அது அதில் தே ஆர் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் விஜய். என்ன ஃபினாமினா, அவங்க என்ன மாதிரி, எப்படி இந்த மீடியா ஈகோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுது சார்? சார் இது வந்து இட்ஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் அ லாங் டைம். நம்ம 1920s ஆரம்பிக்கலாம். பிரிண்ட் மீடியா ஆரம்பித்த காலத்துலேருந்து நீங்கள் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாமே தே யூஸ் மீடியா as a டூல். கரெக்ட். தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா திராவிடியன் மூமெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், பாரதியார் ஹேட் ஸ்வதேசி மித்ரன், பெரியார் ஹேட் விடுதலை, இதெல்லாம் வந்து டூல்ஸு. அண்ட் யார் இதிலெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து தற்குறிகள், ஓகே, வெரி யங் பீப்புள் ஹூ ஆர் ரெபல்லியஸ் இன் நேச்சர். இருக்கிற அந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கணும்னா ஒரே வழி எழுத்து வழியாக தான் பண்ண முடியும். மிஸ்டர் கருணாநிதியும் கையெழுத்து பிரதி அதுலேருந்து ஆரம்பித்து வந்தவர் தான். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் தே நீடட் திஸ் அவுட்லெட். ஒரு பெரிய கூட்டத்துக்கு போய் சேரணும்னா அதுக்கு ஏதோ ஒரு டூல் வேணும். அண்ட் அந்த காலத்தில் அது கையெழுத்து பிரதியாகவும் இருந்தது, தென் பிரிண்ட் மீடியாவும் இருந்தது. இது ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு கேபிள் டிவியோ இந்த நரேட்டிவ்ஸ்லாம், ஹிந்து கூட வாஸ் ஸ்டார்டட் பை அ குரூப் ஆஃப் ஸ்மால் ஃப்ரெண்ட்ஸ், 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஆரம்பித்தது தான். ஸோ இது எல்லாத்துக்கூட ஆரம்பம் வந்து ஏதோ ஒரு அடக்குமுறைக்கு எதிரில் வர்றது தான் இந்த மீடியாவோட வேலையாக இருக்குது. கரெக்ட். ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கான்னா இல்லை, it is for a different reason. Now media most of the media is owned by corporate houses. Tamil Nadu is very unique across the globe. இந்த மாதிரி இந்த phenomena எங்கேயுமே கிடையாது. Not in any state, any country or any nation state கூட எங்கேயுமே கிடையாது. ஏன்னா சன் டிவி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அஃபிலியேஷன், கலைஞர் டிவி obviously by the name by itself is affiliated, ஜெயா டிவி affiliated, புதிய தலைமுறை affiliated, நீங்க மக்கள் டிவி எல்லாமே ஓன்டு பை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், மதிமுக. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா பார்ட்டியும் ஒரு டிவி வச்சிருக்காங்க. அப்ப இதை நீங்க கவுண்டர் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற கேள்வி பெரிய கேள்வி. இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுனால டிவி கேக்கு இந்த வாரியர்ஸ்ன்னு வெரி யங் பீப்புள், தே ஆர் நாட் பெய்டு. கரெக்ட். அவங்க வந்து தன்னிச்சையாக வந்து ஆரம்பித்து, நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சட்டைரிக்கல். உங்களுக்கு தெரியும், பிளாக் காமெடி, பிளாக் ஹியூமர்லாம் அட் அ ஹியூஜ் ரோல். நீங்கள் 2000 years ago சாக்கியர் கூத்துன்னு ஒரு ஃபார்ம், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் where you go onto the streets and make a political comment on the monarchy. Okay. மன்னருக்கு எதிராக வந்து 2 பேர் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு நையாண்டியாக பேசுறது, அந்த ஆட்சியில் இருக்கிற அவலத்தெல்லாம். ஸோ மீடியா வாஸ் வெரி இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் சேஞ்ச். கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே நடக்க போகுது அது தன்னிச்சையா. பிகாஸ் த மோர் அப்ரெஷன் ஹேப்பன்ஸ், ஏதோ ஒரு அவுட்லெட்டில் வெளியே வந்து தான் ஆகணும். கரெக்ட். அப்போ மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மீடியா ஹவுசஸ் தே won't allow you in. டிவிக்கேவை உள்ளேயே நுழைய விட மாட்டாங்க. அப்படியே உங்களை கூப்பிட்டாங்கன்னா உங்களை அடிக்க கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம். 4 ஆளை செட் பண்ணி, ஒருத்தர் வந்து ஆங்கரே இருப்பார், நீங்கள் சொல்கிறது தான், ஒரு ஆங்கர் இருப்பார், ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பார், ஒரு நடுநிலையாளர் ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேர் எல்லாருமே ஆன்டி விஜய் தான். அண்ட் இந்த இன்னொரு விஷயம், இந்த ஐடியா ஆஃப் திஸ் மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருக்கா இல்லைங்களா, அவர்லாம் irrelevant இப்போ. ஆமாம். ஏன்னா நீங்கள் ஜிபிடியில் போட்டிங்கன்னா அவர் 10 வருஷம் பண்ண ரிசர்ச்சு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, ஃபீல்ட் நாலேஜ்லேருந்து எல்லாத்தையும் கேன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு யூ கேன் சம்மரைஸ் கிட். ஒரு 15 வயசு 16 வயசு பையன் கூட சம்மரைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். முன்னே நீங்கள் உட்காந்து 1 month ஜேர்னலிஸ்ட் ஒர்க்லாம் இருக்கீங்களா, மந்த்ஸ் டுகெதர் தே ஒர்க் ஆன ஐட்டம் தென் ப்ரொடியூஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு அது தேவையில்லை. அப்போ இந்த மூத்த பத்திரிகையாளர் வயசானே ரெலவெண்ட் இல்லை தான், எதிர்கால யாருன்னா இவங்ககிட்ட இருக்கு. இப்போ இதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு சேனல்ஸும் சரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் சரி, விதவிதமான டூல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த டூல்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேக் நியூஸ். நீங்கள் யூ நோ அபவுட் ட்ரம்ப், ரைட்? ட்ரம்ப் என்ன பண்ணார், CNN ஆல் லெஃப்ட் மீடியா எதெல்லாம் இருந்ததோ அதுக்கு எதிரில் ஃபாக்ஸ் நியூஸு, இதெல்லாம் அல்ட்ரா கேபிட்டலிஸ்ட் மீடியா ஒரு பக்கம். ட்ரம்ப் ஹேட் திஸ் டூல். எவன் வந்து கேள்வி கேட்டாலும் நீ ஃபேக் நியூஸான்னு கேட்குறது. அதாவது இந்த ஆளே ஃபேக் நியூஸ் தான். ஆனால் he started blaming. that become rhetoric. திரும்ப சொல்லி
இப்போ சிஎன்என்னா ஃபேக் நியூஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, விச் இஸ் நாட் ஈவன் ரெலவெண்ட். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப 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 சொல்லி 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 என்ஜினியர் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஒரு கூட்டத்தையே ஒரு கும்பலையே பண்ணுறது, ஒரு நாட்டையே பண்ணுறது. அதுக்கப்புறம் அவன் வந்து கில்ட்டியாக கேள்வி கேட்காம ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து CNN டோன்ட் ஈவன் ஹேவ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்ன்ற இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. அப்போ இங்கேயும் ஒரு மீடியா நினச்சதுன்னா என்ன வேணால் பண்ண முடியுது, ஃபால்ஸ் நரேட்டிவ்லாம் செட் பண்ண முடியுது. இப்போ இந்த நரேட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதோடைய யார் அந்த நரேட்டிவை செட் பண்ணுறது? மீடியானா மீடியாவில் எடிட்டோரியல் செட் பண்ணுறாங்களா, இல்லை பொலிட்டிஷியன் லீட் பண்ணுறாங்களா, ஒவ்வொரு இஷ்யூக்கும் பண்ணுவாங்களா, இல்லை ஓவரால் நரேட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குமா? நீங்கள் இதில் ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். கார்பரேட் இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம், கார்பரேட் இன்ட்ரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுற பொலிட்டிக்கல் என்டிட்டி இன்னொரு பக்கம். இப்போ நீங்கள் நியூஸ் 18 நெட்வொர்க்லாம் ஓன் பை ரிலையன்ஸ். ஆமாம். அண்ட் நேஷ்னல் டிவிஸ் வந்து கம்ப்ளீட்லி இட் இஸ் ஓன்ட் பை ப்ரோ பிஜேபி. அதானி had bought NDTV which was a left TV. நீங்கள் ஒர்க் பண்ணது பிரணாய் ராய் வாஸ் த பயனியர் who started. கடைசியில் அவங்களே வந்து விற்க வேண்டிய ஒரு இடத்துக்கு போய் அவங்களுக்கே தெரியாமல் வித்து இன்னைக்கு அதில் வந்து ப்ரோ மோடி நரேட்டிவ்ஸ்லாம் நடந்துன்னே இருக்குது, ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, ஆங்கர்ஸ் இருக்காங்க, எல்லாம் நடக்குது. அப்போ இதை எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஒன்று கார்பரேட் சிஸ்டமு, இன்னொன்று அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ். கார்பரேட் ஃபோர்ஸஸ் ஃபண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஆமாம், ஃபார் பெனிஃபிட்ஸ் இல்லைங்களா. அப்போ இந்த 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 பொலிட்டிக்கல் என்டிட்டிஸு அவங்க உங்ககிட்டருந்து எனக்கு என்ன லாபம்னு கேட்குறேன். அப்போ ஒரு மீடியா ஹவுஸ்ன்றது டு செட் நரேட்டிவ்ஸ். ஒரு விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அப்போ இந்த மீடியா ஹவுசஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வாங்குறாங்க. இல்லைனா மீடியா ஹவுசஸ் ஆர் நாட் ப்ராஃபிட்டபிள் பை நேச்சர். எடுத்த உடனே ஆமாம், ஒரு சர்வீஸ் தானே அது. நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தின் 4வது தூணுன்னா நீங்கள் நியாயமாக நடுநிலையாக இருந்தீங்கன்னா வருமானம்லாம் அதில் குறிக்கோள் கிடையாது, தகவலை கொண்டு போய் சரியாக. ஈவன் டுடே இன் தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல் they are not making profit. கரெக்ட். அவங்க வந்து லாஸ்ல தான் போறாங்க. இப்போ டிஜிட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து டிஜிட்டலுக்கு வந்ததே காரணம் ஓரளவுக்கு இங்க இருந்து இன்கம் வருது மேனேஜ் அப்படின்றது தான். இப்போ தமிழ்நாட்டில் வந்து they are not even worried about profit and loss accounts இல்லைங்களா, பிகாஸ் everything is owned by that particular political party. கரெக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஊதுகுழல்னு சொல்லுவோம் இல்லையா, பியூகல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், கத்தி ஒரு விஷயத்தை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நினச்சிருந்தாங்க. பட் அந்த மாடலே ரிடண்டன்ட் இப்போ இல்லைங்களா டிஜிட்டல் மீடியா. நீங்கள் somehow you understood this change and 12-13 years ago you transitioned. இவங்கெல்லாம் ரொம்ப லேட். கரெக்ட். பட் they have lot of money. ஆனா இன்னைக்கும் அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களா, அந்த நரேட்டிவ் தானே ஒர்க் ஆகுது. இல்ல ஐ டோன்ட் திங்க் சோ. இது வந்து ஒரு திருப்பரங்குன்றம் இல்ல சார். இப்ப திருப்பரங்குன்றம் எடுத்துப்போமே, விஜய் ஏன் கருத்து தெரிவிக்கல, விஜய் ஏன் அமைதியா இருக்காரு, இப்படி தெரிவிக்கணும். அதான் அது செகண்ட் பேசுவானா. இந்த கருத்தை உருவாக்குறது இருக்குல்ல, இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தானே உருவாக்குது சார். இது இப்போ அதில் ரெண்டு பார்ட்டிஸ் யாரார் இன்வால்வ்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் த ஜுடிஷியரி அண்ட் த காமன் மேன் கரெக்ட் ஹூ ஃபைல் த பெட்டிஷன். அது கிடையாது கதை. ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மதத்துக்கு சார்ந்தவங்கன்னு ஆல்ரெடி லேபிள்டு, அவங்களுக்கும் அந்த மதவாதத்தை எதுக்குறேன், உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி இன்னொரு பார்ட்டி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. ரெண்டு பேரும் எலக்டோரல் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. இட் இஸ் நாட் ஃபார் த காமன் மேனோ, கிரேட்டர் குட்டோ, இல்லை ரிலீஜியஸ் ஆங்கிள் கூட கிடையாது அதுக்கு. இட் இஸ் அப்சல்யூட்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சர். இதுக்கு விஜய் கருத்து தெரிவிக்கிறதும் தெரிவிக்காததும் அவருடைய உரிமை. நீ அவரை பற்றியே கவலைப்படாத ஆள், நீ எதுக்கு போய் கேட்டுனே இருக்க? அண்டு அதை யாருமே கேட்கல. இந்த நரேட்டிவ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் ரெகுலர் சேனல்ஸ். அதான் சொல்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வந்தீங்கன்னா கிடையாது. இவங்க இது முதல்ல இந்த இந்த வியூ இருக்கு இல்லைங்களா, ஒரு டிபேட்டில் உட்கார வச்சுட்டு 10 கேள்வியை கேட்குறது, அது வேலையே இப்போ வேலையே கிடையாது. அதுக்கு நோபடி வாட்சஸ் டெலிவிஷன். ஆமாம், நீங்கள் எடுத்தீங்கன்னா செக் பண்ணீங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கிறவங்க யார் வீட்லையும் டிவி கிடையாது. எவ்ரிபடி வீட்டிலே டிவி இல்லை சார். இனிமேல் தான் சார் வாங்கி போச்சு இல்லைங்களா. ஹேண்டல் டிவைசஸ்க்கு மாறியாச்சு. ஹவு என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், நியூஸ் ஆகட்டும், அண்ட் இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் இன் நேச்சர். நீங்கள் ஒரு டிபேட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும்னா இட் டேக்ஸ் அ டே மினிமம். நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்லாட் வச்சுருப்பீங்க. புதிய தலைமுறை, சன் நியூஸ், எவ்ரிபடி ஆஸ் அ டிபேட் ஸ்லாட் ஒன்று ப்ரைம் டைமில் வச்சுருப்பாங்க. நியூஸ் ப்ரைம் டைம்ட்டு முடிஞ்சோடனே அது வந்துடும். ஆனால் பாயிண்ட் என்ன, அந்த டிபேட்டில் என்ன சொல்லணும் பேசணுன்றது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து கொடுக்குது கண்டென்ட். சார் இப்போ இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் இருந்தால் கூட புதுசாக ஒரு என்டிட்டி உருவாகுது, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றது. கரெக்ட். இப்போ பென் போன்ற நிறுவனங்கள் வந்து கம்ப்ளீட்டாக தே ஆல்மோஸ்ட் தே டிசைட் விச் சேனல் டு ரன் வாட். கரெக்ட். இந்த சேனலுக்கு யார் கெஸ்ட் போகணும், அவங்க என்ன பேசணும்,
இந்த சேனல் எடிட்டோரியலாக இன்றைக்கி என்ன பேசணும்? இப்போ சீமான ஒரு டைம் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு சேனல் போய் எடுக்குது. கரெக்ட். ஐ மீன் சீமானுக்கு எதிரில் இப்போ விஜய்க்கு எதிராக பண்ணும்போது ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு இதை வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ்டாக பண்ணும்போது அது இஸ் இட் எத்திக்கலி ராங்? நமக்கு நல்லா தெரியுது. அதோட இம்பாக்ட் என்ன வரும்? நான் என்ன நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன்றத விட வி கேன் கிரன்ச் நம்பர்ஸ் இதுக்கும். ஓகே, நீங்கள் ஃபிசிக்கல் அந்த இந்த ரெகுலர் சேனல் வியூவர்ஷிப் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டெமோகிராஃபிக்ஸை வந்து இட் இஸ் அபவ் 50. எக்ஸாக்ட்லி சார், அபவ் 50 இல்லை, அதுக்கும் மேலே கூட இருக்கலாம். பூமர்ஸ் தான் பார்க்குறாங்க. மோர் தென் தட் ஆல்சோ. நான் ஒரு ஐ திங்க் மேபி வில் ஹேவ் டு ஒர்க் ஆன் த ஆக்சுவல் நம்பர்ஸ். இப்போ இந்த இந்த சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸு தட் கேன் பி ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு அண்ட் தென் யூடியூப் சேனல்ஸ், இதுதான் வந்து ரெலவெண்ட். கரெக்ட், சரிங்களா? இப்போ இதை பற்றி தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ இதில் யார் ரொம்ப பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸாக இருக்காங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் விஜய் தான். கரெக்ட். இல்லைன்னா இந்த ஸ்வெல் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் இந்த நரேட்டிவை யாருக்காக கொண்டு போய் சேர்த்தா தானே அடுத்த ஆள்கிட்ட போவோம், தென் ஜென்ரல் கன்சன்ஸ் வர்றது. அதாவது அந்த பையன்கிட்டருந்து அவங்க அம்மாட்ட போவோம், அம்மாட்டேருந்து அப்பாவுக்கு, அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரா வச்சுக்கிறாரா, திரும்ப ரீஇன்ஸ்டேட் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கணும்னா அவர் ஃபோன்லேயும் அவர் அதை பார்க்கணும். கரெக்ட், சரிங்களா? இப்போ நியூஸ் சேனல்ன்றது அந்த பர்டிகுலர் டைமு, அப்பா இருப்பாரா இல்லையா, வெளியே போயிருக்காரா, அம்மா இருக்கும், இது கூடி சேர்ந்து சாப்பிட்ற கதையே கிடையாது. அதெல்லாம் அப்போ இருந்தது. ஒரு 20 years ago when we were young kids, நியூஸ்னா உட்காந்துக்கணும், எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. தென் யுவர் ஃபாதர் வில் கிவ் யூ லாட் ஆஃப் இன்புட்ஸு. அப்படி தான் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஓட் பேங்கை வந்து செட் பண்ணது. இப்போ டிஎம்கே, இப்போ எங்கள் வீட்டிலாம் எடுத்திங்கன்னா அப்பா, சித்தப்பா, மாமா, இம்மா எல்லாரும் ஒரே இதுக்கு ஓட்டு போடுறவங்க. இன்ஃபேக்ட் மிஸ்டர் கருணாநிதி கேம் டு அவர் ஹவுஸ், கேம்பெயினே ரோட்ல வருவாங்க. ஓகே, இன்னைக்கு ரெயின் கோட்டை மட்டும் மாட்டிக்கிட்டு முழங்கால் அளவு தண்ணி கூட இல்லை, குதிக்கால் தண்ணியில் வந்து ஃபோட்டோ ஆப் பண்ணி போடுற கதை இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எங்கே போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிபிஆருக்கு, ட்விட்டரில் வருது. அது மெயின் ஸ்ட்ரீமில் போட முடியாது. நோபடி வில் ஈவன் வாட்ச் இட், இட் வில் பி நாஸ்டி. அதில் போட்டால் அதுக்கு வியூவர்ஷிப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இப்போ இதில் தான் போடுறாங்க. அப்போ இதுதான் ரெலவெண்ட். இப்போ நம்ம இந்த பர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா? இல்லை சார், இப்போ ஒரு 4 பேர் உட்காந்து டிபேட்டில் ஒரு விஜயை திட்டுவதையே வேலையை வச்சுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்? ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மக்கள் அதை உட்காந்து பார்க்கணும். ரெண்டாவது அது வெறுப்பு தான் வரும். இப்போ நீங்கள் திரும்ப ஒரு இல்லாத விஷயத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ண பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவே வந்து லோக்கல் பாப்புலேஷனில் அதோட இம்பாக்ட் வந்து இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். கரெக்ட். தட் இஸ் வாட் எவ்ரிபடி சேஸ். அங்கேருந்து கால் பண்ணுறவங்கலாம் சொல்கிறது என்னென்னா, சார் எங்களுக்குள்ள ஒன்றுமே இல்லை, இது வந்து யாரோ 2 எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் தே ஆர் டூயிங் திஸ். இதோட இம்பாக்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதுலேருந்து ஏதாவது ஓட்டு அறுவடை பண்ண முடியுமா அப்படின்னு அதுக்கு ஜுடிஷியரை வேற உள்ள இழுத்து அதில் ஒரு, அதாவது நான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் காப்பாற்றுவேன் அப்படின்னு யார் வீட்டு பணம்ன்ற அந்த கேள்வியெலாம் இருக்குது. தே ஹையர் வெரி வெரி ப்ராமினன்ட் அட்டர்னிஸ் இந்த மாதிரி கேசஸ்லாம் ஆஜராகிறதுக்கு. நீங்கள் சிங்வி வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. இதெல்லாம் டாக்ஸ் பேயர்ஸ் மணி. பர் ஹவருக்கு வந்து 3 லட்சம் 4 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் நடக்குது. இதெல்லாம் அன்அக்கௌண்டட். இதுக்கும் ஒரு ஆடிட் வைக்கணும். ஒய் ஆர் யூ ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி ஃபார் திஸ்? இஸ் இட் ஈவன் ரெலவெண்ட்? காவேரிக்கு பண்ணு, மேகதாதுக்கு பண்ணு, அதுக்கெல்லாம் பண்ணு இல்லையா? வாட் இஸ் ரெலவெண்ட்? இப்போ மைனிங் வந்து அரப்போர் வந்து தே டுக்கிட்டு பியூசிலாம் இருக்காரு, அவங்களுக்கு எதிரில் நீ கவர்மெண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஒரு இயக்கம் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. அது நீ பண்ணலன்னு யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தே டோன்ட் கேர். அதை பெருசும் ஆக்கிறதும் கிடையாது. நியூஸே ரிப்போர்ட்டே ஆகுது. கரெக்ட் இல்லையா? அப்போ மீடியாவோட ரெலவென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று சொல்கிறேன் சார். இன்னைக்கு ஈவினிங்லேருந்து எது டிபேட் ஆகும் அப்படின்னா, அதிருப்தியில் தாவேகாவினர் விஜய் காரை மறித்தனர், பரபரப்பு. சார் இதுதான் டிபேட் ஆகும். நான் நிறைய பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது, இவர் எப்படி பதில் சொல்றாரு பாருங்க, இவர் தான் தாவேகா அப்படின்றது. அது எப்படி? ஹவ் இஸ் இட் எத்திக்கலாவே இல்லையே சார். அப்போ எவன்லாம் குடிக்கிறானோ. ரெண்டாவது, இந்த தொழில் எனக்கும் தெரியும், நல்லா தெரியும். 50 பேர்கிட்ட எடுத்துட்டு எவனாவது ஒருத்தன் வந்து மிஸ்டேக் பண்ணா அதை எடுத்து போடுறது, சென்சேஷனலைஸ் பண்றது, தம்ப்நெயில் ஜெனரேட் பண்றது வேலையே வந்து அதுதான் இல்லைங்களா? யூடியூப் அல்கோரிதம் வந்து டிமாண்ட் பண்ணுறது, அதனால நீ அதை பண்ற. அண்ட் ஐ கேச்சிங்காக ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக பண்ற. தட் டஸ் நாட் போர்ட்ரே த ஆக்சுவல் இமேஜ். கரெக்ட். ஸோ இது 2 விஷயம் பண்ணோம். ஒன்று வந்து டிவிகே ஹஸ் டு ஹேவ் எ பெட்டர் ரெப்ரசன்டேஷன்
இன் ரெகுலர் சேனல்ஸோ இல்லை சோஷியல் மீடியாலோ இன்டெலெக்சுவலாக ஒரு ஆங்கிள் வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் அடிக்கிறது அடிச்சுதான் இருக்கணும். நீங்கள் அதை நிறுத்தவே கூடாது. தட் ஹஸ் கிரியேட்டட் திஸ் இல்லையா? வாட் எவர் தீஸ் பீப்புள் வேர் சேயிங் அதை கவுண்டர் பண்ணி ஒரு நரேட்டிவ் இப்படி சொல்லி முடிச்சவொன்னா வந்துடுது. இவங்க வந்து சொல்லி முடிச்சு அவன் அப்பாடான்னு உட்கார்றதுக்குள்ள அடிக்கிறானுங்க. ஸோ தட் இஸ் குட். அதை தான் இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பிகாஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் பணத்துக்கு வேலை செய்கிறவங்க தான். நீங்கள் பெண்ணாக இருக்கட்டும் இல்லை வாட் எவர் ஏஜென்சிஸ் ரைட், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு, எல்லாம் ஓகே. பட் இவங்கெல்லாம் பெய்டு தான். இந்த அன்பெய்டாக பேஷனேட்டாக பண்ணுறவனுக்கு கூட வந்து இவங்க போட்டியே போட முடியாது. அவன் நைட்டு பகல் ஷிஃப்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. மச்சி இது மாதிரி ஆச்சு அப்படின்னா உடனே அப்போ 500 பேர் இறங்குறான் டக்குன்னு ஒரே நேரத்தில். ஸோ இதை வந்து கவுண்டர் பண்ணுறதுக்கு தெரியாமல் தான் உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறது. புரியுது. நீங்கள் இது ரொம்ப காலமாக பிரிண்ட் மீடியா காலத்துலேருந்து they used to write articles about the same DMK ஆன்டி இந்தி அஜிடேஷன்லாம் காட்டு மிராண்டிங்கெல்லாம் எழுதுனாங்க. தினமலர் ரிப்போர்ட்டட் லைக் தட், ப்ராபப்ளி ஐ திங்க் ஹிந்து ஆல்சோ. தேவர் ஆல் ப்ரோ காங்கிரஸ் அந்த டைமில். அண்ட் இது வந்து மற்ற ஸ்டேட்டில் எங்கேயுமே நடக்காத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. அப்போ இவங்கெல்லாம் அறிவில்லாத ஆட்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த டைமில் யார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இருக்காங்களோ இவங்களை அடக்க வழி இல்லைன்னா அடக்குமுறையை ஏவி விடுறது. அந்த டூல் என்ன டூலோ அதை வந்து டேமேஜ் பண்ணுறது, டெஃபமேஷன், இமேஜை வந்து கம்ப்ளீட்டாக உடைக்கிறது. ஃபேக் நியூஸ் வந்து மேஜர் ரோல் சார். இப்போ நான் அண்மையில் நடந்தது, விஜய் வந்து ஹீஸ் வெயிட்டிங் ஃபார் பெர்மிஷன் இன் பாண்டிச்சேரி. புசி ஆனந்த் மற்றவங்களாம் போகிறாங்க. அன்னைக்கு வந்து புயல் 3ஆம் தேதியோ சம்திங் புயல், பயங்கர புயல், ரெட் அலர்ட் பாண்டிச்சேரியில், ரெட் அலர்ட். அந்த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் டிஜிபியோ அவங்க யாருமே இல்லை, அவங்க எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. இவங்க போயிட்டு திரும்பி வராங்க. இதுதான் நடந்தது. அனுமதி மறுப்புன்னு போட்டுறாங்க சார். இல்லை அது நீங்கள் நான் சொல்றது சேனல்ஸ். கரெக்ட். அவன் வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கிறாங்க, இவ்வளோ ரொம்ப பெரிய சேனல் தமிழ்நாட்டில், அந்த சேனல் தவிர்க்க. இன்னொரு விஷயம் இருக்குது சார், இதுக்கு கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆமாம் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் ரன்னிங் அ சேனல். டிஆர்பி இருக்கோ இல்லையோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா விகடன் டிவி, ஐ திங்க் ஐ கேன் சே தட், அதில் அந்த ஷோ வருது இல்லைங்களா, ஐ திங்க் 2 பேர் பேசுகிற அந்த சட்டைரிக்கல் ஷோ ஒன்று இருக்குது. அதில் வந்து உதயநிதியோட மிஸ்டர் உதயநிதியோட பர்த்டே செலிப்ரேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அது முடிஞ்சு 5 நாள் கழிச்சும் வந்துன்னே இருக்கு. ஓகே, இவங்க அதை கிண்டலும் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ தெர் இஸ் அ கம்ப்ளீட் டைகாட்டமி. இது தனியாக நடக்குது. அவன் சட்டைகளுக்கு அதே பர்த்டே வந்து ஃபுல்லாக கிண்டல் பண்ணுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகினே இருக்கு. நாளை பிறந்த நாள் முடிஞ்சு 5 நாள் கழிச்சு கேம்பெயினை க்ளோஸ் பண்ணல. த்ரோயிங் மணி அட் வாட் எவர் இஸ் அவைலபிள். இதுலேயே ஹார்ட் கோர் பொலிட்டிக்கல் நியூஸ் சேனல்னு ஒன்று இருக்கும், சாஃப்டாக பண்ணுறதெல்லாம் இருக்குது. இந்த காலை மார்னிங் ஷோ, ஆமாம், ஃபாக்ஸ் நியூஸோட மாடல் அது. வாட் தே டூ இஸ் ஒரு ப்ளீஸிங்காக ஒரு பர்சனாலிட்டியை கூப்பிடுறது, அவங்கள வச்சு இவங்க அஜெண்டாவை வந்து புஷ் பண்ணுறது. இது எல்லாரும் பண்ணுறது. இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க திரும்ப பவருக்கு வர்றதை வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இது நிறைய இந்த ஷோலாம் பார்ப்பீங்க, ஃபுட் விளாக் ஷோஸ் மாதிரி போய் ஒரு 5 கிரிமினல் கேஸ் இருக்கிறவங்ககிட்ட போய் பானிபூரி சாப்பிட்லாம், அவர் ரொம்ப நல்லவர், அவர் கார்லேயே ஏறி உட்காந்து போகிறது. அவனை வந்து அந்த ஆளை வந்து அந்த கிரிமினல் பொலிட்டீஷியனை வந்து சாஃப்டன் பண்ணுறது, ஜனங்க மத்தியில் வந்து ஒரு இமேஜை புதுசாக கிரியேட் பண்ணுறது, ஓவர்லே பண்ணுறது. அதுக்கு மேலே அதுவும் மீடியா பண்ணுது. நீங்கள் என்டிடிவி பண்ணுறாங்க எல்லாம். இப்போ நடந்த பீகார் எலெக்ஷன்ஸ்லாம் அந்த ஆள் ஜெயிச்சிட்டார். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தட் பர்சன். ஹீ இஸ் அ கிரிமினல், ரெஜிஸ்டர்டு எஃப்ஐஆர்ஸ் அவ்வளோ இருக்குது, கன்விக்ஷன் இருக்குது, எல்லாம் இருந்தும் ஹி வாஸ் ஏபிள் டு வின். இவன் போய் கேட்குற ஆள் ஸ்ரீனிவாசன் ஜெயின், அவர் போய் எடுக்கிறாரு, இவன் பின்னாடி இருந்து கட் பண்ணி வெளியே போன்றான். கட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. he goes out but this guy wins. அப்போ நீங்கள் மீடியா வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணால் ரெஜிம் சேஞ்சிலிருந்து ஒரு கிரிமினலை வந்து நீங்கள் நல்லவரை ரொம்ப மோசமானவரை காட்ட முடியும், நான் மோசமானவரை நல்லவர்னு காட்ட முடியும். அதை வந்து மீடியா இதை எப்படி காமன் மேன் வந்து எதிர்கொள்கிறது, அதுதான் இங்கே பிரச்சனை சார். இட் இஸ் அ ஹியூஜ் ப்ராப்ளம் தான். இது எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு காமன் மேனுக்கு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுற அளவுக்கு அறிவோ இல்லை அந்த பொறுமையோ கூட கிடையாது சார். பொதுவாகவே நம்ம எல்லாருமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒன்று பிரிண்ட் ஆகி வந்துட்டாலே அது உண்மை. கரெக்ட். அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ப்ராப்பரான எடிட்ல ஒரு ப்ராப்பரான ஃபாண்ட்ல
ஒரு அழகா அது வந்து ஒரு உண்மைக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி வந்தாலே அது உண்மை நீங்க பொய்யை சொன்னா ஏமாற மாட்டாங்க. ஆமா, உண்மையும் பொய்யும் கலக்கணும் எந்த ரேஷியோல கலக்கணும் அதை பார்க்கணும். Then only it reaches the common man. அது ரெகுலரா வாட்ஸ்அப், யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ், அங்க ட்ரம்ப் வந்து சோஷியல் ட்ரூத் சோஷியல்னு அவரே ஒரு தளம். இப்போ இந்த முறை நம்ம பிரதமர் வந்து பதவியே இருக்கும்போது மை டியர் கண்ட்ரிமேன் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு வார்த்தை சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வார்த்தை பயன்படுத்துறாரு சார். கரெக்ட். கர்லி டேல்ஸ்னு ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோ அபவுட் இட் சார். அதில் வந்து ஒரு குட் லுக்கிங் பர்சனை போட்டு எல்லார் வீட்லையும் போய் சாப்பிட்றது தான் வேலை. ஓகே ஓகே ஓகே. தென் இட் வாஸ் எக்ஸ்போஸ் பை நியூஸ் லாண்ட்ரின்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவுக்கு வந்து 6 கோடி ரூபாய் பே பண்ணியிருக்காங்க தூர்தர்ஷன். 6 கோடி ரூபாய் இந்த அம்மாவுக்கு. என்னன்னா மெட்ரோ ஸ்டேஷன் பிரமாதமாக இருக்குது, இந்த மாதிரி நான் யூஎஸில் கூட பார்த்ததில்ல அப்படின்னு அபாண்டமான ஒரு போய் மத்திய பிரதேஷ்லேயே எங்கேயோ இருக்குது, போபால்லே எங்கேயோ ஒன்று இருக்குது. டு ப்ராபகண்டா ஃபார் மிஸ்டர் மோடி. ஸோ மீடியா ஜென்ரேட்டடு எவன் காசுன்ற கேள்வி தான் அது. டிடியிலிருந்து காசு போகுது. இது யாருக்கு போகுதுன்னா டைரெக்டாக அந்த அம்மாவுக்கு போகாமல் நடுவில் ஒரு ஏஜென்சி. அவர் யாருன்னு பார்த்தா அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட். ஓகே. ஸோ இது இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ இந்த நெக்ஸஸ் மீடியா அண்ட் கிரியேட்டிங் எ நரேட்டிவ் இமேஜ். பிஜேபி வந்து தேவ சூப்பர் மாடல், டிஎம்கே வந்து நெக்ஸ்ட்ல இருக்காங்க. ஆமாம், கான்ஸ்டண்ட்டாக ஒரு நரேட்டிவ். அவங்க வந்து இவங்களை கவுண்டர் பண்ண முடியல. அதுக்கு நிறைய பேரை ஹையர் பண்ணுறாங்க சார். இதில் என்னன்னா மணி இஸ் இன்வால்வ் சார். ஆமாம், சரி, இந்த சோ கால் ஜேர்னலிஸ்ட் எவ்வளோ பேரை இன்வால்வ் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் இது ரொம்ப பெக்குலியராக. மூத்த பத்திரிகையாளர் நான் போய் உங்கள் இதுவே பார்த்தேன். நான் அதில் உட்கார்ந்து இந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் வந்து they have been biased for a long time. கரெக்ட். நான் பேரே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட் லைனில் வேலை செய்கிறவர் இருக்கார் ஒருத்தர், இன்னொரு அம்மா இருக்காங்க. கவர்னர் இஷ்யூலாம் வந்தப்போ ஷி வாஸ் ஆஸ்கிங் யூ, இது எப்படி யாரோ ஒரு ஆள் சொன்னதை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு டிபேட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஜஸ்ட் 1%. நோபடி நோஸ் ஹூ தட் உமன் இஸ். சரியா? நீங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கா, ஆத்தென்டிகேட் பண்ணீங்களா, அண்ட் இஸ் தட் த ஸ்டாண்ட் ஆஃப் த பார்ட்டி? ஒரு மூத்த பத்திரிகையாளர்னா நீ இதெல்லாம் பண்ணணும். If you are not doing it, don't even bring it into the debate. அப்போ யாரோ ஒருத்தர் சொல்லி இதை கொண்டு வந்து பேசுறீங்க இல்லையா? கரெக்ட். டார்கெட் பண்ணி பேசுறீங்க அண்ட் யூ ஆர் டேக்கன் அபேக்ல. நீங்கள் சொல்றீங்க இதே விளக்கம் தான் சொல்றீங்க. கரெக்ட். இல்லை ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் சொல்லணும், அதை எப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா அதை கண்டினியூ பண்ணுறது இருக்குல்ல. அதில் ஐ வாண்ட் லீவ் திஸ் வில் பி த பாயிண்ட் ஆஃப் த டிபேட். நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறது, அவங்க ஆட்டத்துக்குள்ளே உங்களை இழுக்கிறது. மிஸ்டர் விஜய் சொல்கிற மாதிரி பிகிலு ஆட்டம் வந்து நம்மளுக்கு தான் இருக்கணும், அவங்க ஆட்டத்துக்கே போகக்கூடாது. தே ஆர் ஆல் பிளான்டு. நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் ஈவன் த ஈகோ சிஸ்டம். உள்ளுக்குள்ளே அந்த டிபேட்டுக்குள்ளேயே ஒரு ஈகோ சிஸ்டம். ஆமாம். ஆங்கரு உட்கார்ந்து இருக்கிற 3 பேர், அதுக்கப்புறம் அவன் போடுற கிளிப்பிங்கு, தம்ப்நெயிலு, கீழே இருக்கிற கொட்டேஷனு, கீழே அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் இருந்து இட் இஸ் ஆல் மேனிப்புலேட்டட். அதுக்கப்புறம் எக்கோ சேம்பர்ஸு, இவங்க இருக்கிற சோஷியல் மீடியாவில் பிச்சு போடுறது, அதெல்லாம். ரெண்டாவது, ஏன் வந்து ஒரு விஷயத்தை நேர்மையாக சிந்திக்க மாட்டாங்க? ஓப்பன் மைண்டடாக அப்ரோச் பண்ணுவேன். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பிறக்கும் போதே விஜய் கட்சியில் சேரணும்னு நினச்சே பார்க்கல. ஓப்பன் மைண்டடாக பார்க்கும்போது விசிபிளாக அந்த சேஞ்ச், அதாவது நான் சொல்கிறது without any preconceived notion or idea. அது இல்லாம பார்த்தா உங்களுக்கு will things be appear clear or not? ஈஸியாக இருக்கும். பட் இட் இஸ் ஆல்வேஸ் ஒபேக் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்மோக் ஸ்க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, புகையை போட்டு. அது ஏன் அப்படி பார்க்கணும்? நேரா ஸ்ட்ரைட்டாக லுக் அட் ஸ்பேட் அஸ் ஸ்பேட். ரொம்ப வருஷமாக வந்து இந்த மேனிப்புலேஷன் நடந்துன்னே இருந்து யூ ஆர் ஸோ டிபெண்ட் ஆன் சம்திங் எல்ஸ். உங்களுக்கு நேராகவே ஒரு சாமானியன் வந்து சுயமாக சிந்திப்பானான்னா இல்லாத இடத்துக்கு அவங்கள தள்ளி விட்டாச்சு. இப்போ ஓகே, நீங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்ற ஐடியாவே, how can somebody influence you? You should not allow somebody to influence you technically, இல்லைங்களா? ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் பெய்ட் millions of dollars. உங்கள் ஒரு சோப்பு விற்கிறதுலேருந்து நீங்கள் என்ன சாப்பிட்ணும், காலையில் எவ்வளோ யோகா பண்ணணும், இல்லை இந்த கீட்டோ டயட்லேருந்து அந்த டயட், உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு அது ஒத்துக்குமான்னு கூட தெரியாது. தே சே சோ மெனி திங்ஸ். காலையில் அவன் எழுந்துக்கிறத நீ எழுந்து பார்த்துன்னு இருக்க. கரெக்டு.
இல்லைங்களா? ஸோ அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம்மு ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாரும் வந்ததுக்கப்புறம் தே வாண்ட் ரீஇன்ஸ்டேஷன் ஃப்ரம் சம்படி எல்ஸ். யாரோ இவங்க மீடியா பார்க்குற மீடியா சொல்கிற கதைகளும் மீடியா வைக்கிற நரேட்டிவும் ஒன்றா இருக்குது, ரியாலிட்டி ஒன்று வேறு மாதிரி இருக்குது. எக்ஸாக்ட்லி அதுதான் ஐடியாவே இல்லைங்களா? ரியாலிட்டி தெரிஞ்சுட்டா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். இட் இஸ் நீங்கள் இருக்கிற எல்லா ஆவலுமே பிளெயின் சைட்டில் தான் இருக்குது. நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் குழினாமா குழி தான். இது எதுக்கு ஒருத்தர் எடுத்து காமிச்சு எத்தனை குழி இருக்குது பாருங்க, கூரை ஒழுவுது அப்படின்னு சொல்லி அறப்பூர் நடத்துகிறாங்க. மேலேருந்து வந்து யார் பார்த்தாலும் தான் தெரியும். அதுக்கு எதுக்கு ஒரு இயக்கம்? ஆனால் இயக்கம் ஏன் தேவைப்படுதுன்னா இதெல்லாம் சொல்லி அதை அக்யூமுலேட்டிவாக ஒரு டேட்டாவை சொல்லி ஒரு நியூஸை சொன்னாதான் இவங்க அட்லீஸ்ட் பார்க்குறாங்க. அதை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு அதுவும் தெரியாது. அதை சொல்லும்போது வேற மாதிரி சொல்லணும். அதுக்கு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்காங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இந்த ரியாலிட்டியை மூடி மறைப்ப இந்த ஆட்சியில் கரப்ஷன் இருக்குது சார், இந்த ஆட்சியில் irregularity சார், இந்த ஆட்சியில் மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு க்ளோரிஃபை பண்ணி எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு ஒரு நரேட்டிவை நீங்கள் செட் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்குறேன் சார். அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இது பூனை கண்ணை முடிக்கிற கதை தான். அதான் கேட்குறேன். நீங்கள் இது ஆல்ரெடி பல தடவை நடந்திருக்கு. திஸ் இஸ் நாட் நியூ. திமுகவோட அந்த ஒரு ஆட்சியில் வந்து பவர் கட்டுன்னு சொல்லி அடுத்த ஆட்சிக்கு வர முடியல. பவர் கட் இஸ் நெவர் அன் இஷ்யூ. யூ குட் ஹவ் கண்ட்ரோல். ஆமாம். ஆனால் அதை பெருசாகி என்ன பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா யூ வில் லூஸ். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. மக்களை வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிறது அப்படிலாம் இல்லை. நீ எப்படி நரேட்டிவ் செட் பண்ணுறியோ எதிரில் இருக்கிறவன் அதை விட கிளியராக செட் பண்ணான்னா யூ லூஸ். இப்போ டிவிக்கே வந்து தே ஹேவ் திஸ் ஹியூஜ் ஃபாலோயிங். அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. நம்ம அன்றைக்கி வி கிரன்ச் த நம்பர்ஸ் சார். அதில் யங் ஓட்டர்ஸ் 1 crore இவங்க ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 crores வச்சுப்போம். அதுக்கப்புறம் விமன் நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் வில் ஆக்சுவலி டூ த பிரேக் டவுன். அப்போ கிளியராக தெரியும் ஏன் இவங்க சான்சஸ் வந்து 35%லேருந்து 40% வரைக்கும் அர்பன் சென்டர்ஸ்லேயே இருக்குன்னு. அப்புறம் ரூரல் டிவைடுக்கு போனீங்கன்னா இப்போ அதுலேயும் அது வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீச் வந்து ரூரலில் இல்லை அப்படின்னு அது ஒரு நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. செகண்ட் டயர் சிட்டிஸு அங்கெல்லாம் கிடையாது, டவுன் சவுத்தில் ப்ரெசன்ஸே கிடையாது அப்படின்னு. அது எல்லாமே போய் தான். லாட் ஆஃப் பீப்புள் கால் மீ தேசே எல்லாம் வயசானவங்கலேருந்து. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்படின்னா இது நேச்சுரலாக சம்திங் பிக் இஸ் இவால்விங். ஆர்கானிக்காக நடக்குது. யாரும் போய் தயவுசெய்து விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னா யாரும் கேட்கல. யாருமே கேட்கல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இவ்வளோ நாள் நான் இவங்க 2 பேருக்கு போட்டேன். ஊழல் என்னை வந்து நேரடியாக பாதிக்கிற விஷயம் டெய்லி பார்த்துனே இருக்கேன். ஏதாவது ஒன்று ரோட்டில் நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது. இப்போயுமே இங்கே பார்சன் மேனருக்கு எதிரில் அவ்வளோ பெரிய பள்ளம் மேடோடு தான் இருக்குது. இட் இஸ் இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஜெமினி ஃப்ளைவர் பக்கத்தில் இருக்குது. அங்கேயே அப்படி தான் இருக்குது. ஒய் இட் ஹஸ் நாட் பீன் கரெக்டட். அப்போ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். ஒரு பக்கம் கரப்ஷன்னால ஃபெயிலியரு, இன்னொரு பக்கம் உங்களுக்கு சிவிக் சென்ஸே இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகுது. ஒரு கார்பரேஷனை ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து யார் பொறுப்புனா மறுபடியும் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க தான். இது வந்து எலெக்டட் மேயர் வேறு இப்போல்லாம். ஆமாம். இட் இஸ் நாட் ஒரு அஃபிஷியல் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. யூ ஆர் அட் த ஏபெக்ஸு. எல்லா பில்லு டெண்டர்லேருந்து எல்லாத்தையும் யூ ப்ராசஸ். கரெக்ட். இதை செய்யலைன்னா யூ ஷுட் பீனலைஸ். மறுபடியும் இதெல்லாம் இருக்குது டெண்டரில், இதெல்லாமே இருக்குது. ஆனால் எவனுமே வேலை செய்யறது இல்லை. 30 to 40% கமிஷனாக போச்சுன்னா கேட்பாங்க. இல்லை தான் பிளாக் எக்கானமி. 16 லட்சம் 17 லட்சம் இதில் கோடி வந்து இதில் போகுது. இப்போ மக்கள் இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தே வாண்ட் அன் ஆல்டர்னேட்டிவ். ஆல்டர்னேட்டிவ்க்கு இவங்க விஜய் லுக்ஸ் லைக் த பெஸ்ட் பர்சன் அவைலபிள். இல்லை சார், இன்னொரு இதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம் எடுத்துப்போமே. சிஎம் வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி காட்டுறது. அதுக்கப்புறம் வந்து ஆக்சசிபிள் சார். உண்மையாக அது இல்லையே. இல்லை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல கரெக்டாக வந்து இவங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் கேட்குறாங்க. இது வரைக்கும் நடந்ததா? நடக்கல. அவ்வளோ வாக்கிங் போகிறவர் மீட் பண்ண முடியாதா? இல்லை அதே பார்க்கில் போய் இவங்க கூட பார்க்கலாம். அதை பார்க்க வர சொல்லுங்கன்னா ஒரு மனு கொடுக்கலாம். வாட் எவர் ரைட். இஃப் யூ ஆர் தட் ஆக்சசிபிள். ஒரு டிக்கெட்டில் இல்லை இது வந்து அதுதான். இப்படி இந்த அவர் ரொம்ப வாக் பண்ணுறதையும் பஸ்ஸில் போகிற மாதிரி பஸ்ஸில் போகிற மாதிரி இதெல்லாம் காட்டினா இம்பேக்ட் வந்துடுமா? எனக்கு சார் இது பார்த்துட்டு நாங்கன்னா அவ்வளோ பைத்தியமா, அவ்வளோ முட்டாளாக தான் நினைப்பான். நீங்கள் அவங்க அஃபிடேவிட்ஸ்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா?
அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சிரிப்பா வரும் சார். சொந்தமா கார் இல்லன்னு ஃபைல் பண்ணிட்டாங்க சார். அதான் சொல்றேன். போன எலெக்ஷன்ல சிஎம் பேர்ல காரே கிடையாது, கார் கிடையாது. அவருக்கு ஓசி கார்ல தான் டிராவல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியல. இப்ப இதெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சுன்னு பண்றது. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அது பொய்ன்றது, எல்லாருக்கும் தெரியும். இப்ப யார் இதை விட பெட்டர் டெவில் தான். டெவில் அண்ட் டீப் சீக்கு மாத்தி மாத்தி போட்டிருந்தது போய் நவ் மிஸ்டர் விஜய் பேசின மாதிரி யூ சி லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல். கரெக்ட். விஜய வந்து அந்த ஒளி, அவர் பேசின ஒளி, அவர் யாரை வச்சு பேசினார் நமக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, ஓகே இட் ஹஸ் பீன் டார்க் ஃபார் அ லாங் டைம். ரொம்ப காலமா இந்த இருளிலேயே வந்து நாங்க மூழ்கி கிடக்கிறோம். ஒண்ணு இவங்க ஏமாத்துறாங்க, இல்ல அவங்க ஏமாத்துறாங்க. அதுக்கு பதில் இப்போ யாரோ ஒருத்தர் ஒரு ஒளி தெரியுது. கிட்ட காலையில நம்ம பேசும்போது நீங்க ஒரு முக்கியமான விஷயம், ஹர்ட் மென்டாலிட்டினா என்ன, மாப் மென்டாலிட்டினா. ஹர்ட்னாலே மந்தை இல்லீங்களா? மாப்னா ஒரு வயலண்டான கூட்டம். அது இட் இஸ் வயலண்ட் இன் நேச்சர். மாப் இஸ் ஆல்வேஸ் வயலண்ட் இன் நேச்சர். அந்த கூட்டத்தோட எண்ணமே வந்து எல்லாத்தையும் சீரழிக்கிறது, அடிக்கிறது, ஒழிக்கிறது, இல்லை யாரையோ ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு பலனை வாங்கிறதுக்காக மிரட்ட போகிறது, இதெல்லாம் தான் ஒரு மாபோட வேலை. ஹர்டுன்றது ஒரு மேய்ப்பன். ஒருத்தர் லீடு பண்ணுவார், அவர் பின்னாடி போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இஃப் த லீடர் இஸ் குட், த ஹர்ட் இஸ் குட். அவ்வளோதான். அண்ட் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். ஆந்த்ரோபாலஜிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் சரி, எவல்யூஷனரி பயாலஜியும் அப்படி தான். கூட்டமாக தான் வாழ முடியும் அவனால். அவன் தனியாக நீங்கள் காட்டில் போய் தவம் இருக்கலாம், குகையில் போய் வாழலாம், கேம்ப் பண்ணிக்கலாம், ஹைக் பண்ணலாம், எல்லாம் ஓகே. தென் யூ லெட் கம் பேக் கரெக்ட் டு த சொசைட்டி. ஐ நோ பீப்புள் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரக்கரை போட்டுக்கிட்டு வெளியே 15 வருஷம் 20 வருஷம்லாம் இருந்துட்டு தென் தே கம் பேக். ஓகே ஓகே, இதுவும் நடக்குது. அப்போ இந்த ஹர்டு மென்டாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது தே வாண்ட் அ லீடர். த மொமெண்ட் தே ஃபைண்ட் அ லீடர் எவ்ரிபடி ஃபாலோஸ் சூட். அவ்வளோதான். இவங்க மாப் கிடையாது. ஒரு அழிவை நோக்கி போற ஒரு கூட்டம் கிடையாது. ஒரு ஆக்கத்தை நோக்கி ரொம்ப காலமா தவிச்சுன்னு இருந்த ஒரு கூட்டம் வந்து தன்னை லீடு பண்றதுக்கு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னா அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில போறாங்க. அண்ட் நம்பிக்கை சும்மாவும் வராது. ஏதோ ஒரு விஷயத்தை விதைச்சிருக்கீங்க இல்லை காமிச்சிருக்கீங்க, அதுல வர்ற நம்பிக்கை. இது தானா நடக்குதுன்னு போது தான் இட் இஸ் கால்ட் ஹர்ட் மென்டாலிட்டி. ஒரு ஆடு அங்க தனியா இருக்கும், 50 ஆடு இங்க போகும்போது இந்த 50 ஆடு வந்து சேர்ந்துடும் தானாவே. அது தனியா ஓடாது. ஓடுனா யாருக்கு நஷ்டம்? அந்த ஆட்டுக்கு தான் நஷ்டம். ஸோ இட் ஹர்ட் மென்டாலிட்டி இஸ் என்டையர்லி. இதுதான் நான் சொல்றேன். ஏன் ஹர்ட் மென்டாலிட்டி நான் கேட்டேன்னா, இங்க பொது மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, கலெக்டிவ் கான்ஷியன்ஸ். அது ரொம்ப முக்கியம் இல்லை. அது வந்து எப்படி ஸ்விஃப்ட் ஆகுதோ, எங்க ஸ்விங் ஆகுதோ, அது வந்து ஒரு பெரிய ரிசல்ட். அப்சல்யூட்லி. ஓட் ஸ்விங் எல்லாமே அதை வச்சு தான். நீங்க ட்ரெடிஷ்னலா பார்ட்டிக்கு போடுறவங்கலாம் எனக்கு வேற வழி இல்லை, எங்க அப்பா போட்டுனே இருந்தாரு அதனால நான் போடுறேன், இல்லை என் ஹஸ்பண்ட் போடுவார் அதனால போடுவேன், வைஃப்ஸ் யூஸ் டு டூ. இப்போ அது கூட ஷிஃப்ட் ஆகிடுச்சு. விமன் ஆர் எக்கனாமிக் இண்டிபெண்ட்டாக தே ஏர்ன் மணி எல்லாம் இருக்கிறதுனால தே கேன் மேக் தேர் ஓன் டிசிஷன்ஸு. அண்ட் யூஸ்வலாக இங்கே ஒன்று சொல்லிட்டு வெளியே போய் குத்துறதுலாம் பண்ணுவாங்க. விமன் பெரும்பாலான ஒரு மனநிலை எப்படி இருக்குன்றது அது ஒரு பப்ளிக் எல்லாம் சேர்ந்து அந்த அதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல சார். இல்லை அதுதான் வந்து டிசைட் பண்ணவே பண்ணும். ஓகே, நீங்கள் ரொம்ப கிளியராக ஒருத்தர் தான் ஜெயிக்க போகிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்த லெட் கோ மென்டாலிட்டி வந்துடும். நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓட்டிங் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். நம்பர் ஆஃப் votes will be very less. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ யூஸ்வலாக நம்ம அன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 74% என்னமோ இருக்குது ட்ரெடிஷ்னலாக போலிங் ரேஷியோ. ஐ திங்க் இந்த வாட்டி இட் ஷுட் பி மோர் தென் 80. ஓகே இருந்து அந்த மாதிரி ஒரு ஸ்வெல், அந்த 6% ஸ்விங்கு ஜாஸ்தியாக இருந்தாலே இட் வில் ஸ்விங் எவ்ரி திங் அவே. ஓகே. அண்ட் இதில் ஆன்டி இன்கம்பன்சி, அதுக்கப்புறம் விஜய் யங் ஓட்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன்னு, தென் சேஞ்ச் இன் ஓட்டிங் பேட்டர்ன். ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு மட்டும் போட்டுனே இருந்தோம் வந்து மாறுறது இருக்கு இல்லையா, புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்குன்னு, அது ஒரு 7-8% ஸ்விங் இருக்கும். தட் இஸ் வை வி கன்க்ளூடட் இட் வில் பி ஆல்மோஸ்ட் 40 and மேபி 45 in certain பாக்கெட்ஸ். இது வந்து ரேண்டம் நம்பர்ஸ்லாம் கிடையாது. எப்பெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த கலெக்டிவ் கான்சியன்ஸ் வருதோ, பொது மனசாட்சிக்கு இல்லை இது எல்லாமே தப்பு, இதுதான் நியாயம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா என் மாசா அதே ஓட். அதான் அந்த என் மாசுக்கான இப்போ 2 விஷயத்தை நான் கனெக்ட் பண்ணேன். ஒன்று பொது மனசாட்சி எல்லாருக்கும் என்னென்ன, அதோடைய அந்த பொது மனசாட்சி யார் பக்கம் இருக்குது அப்படின்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறது தானே அந்த 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 என் மாசான நம்பர். எக்ஸாக்ட்லி. நீங்கள் அதனால தான் அந்த கூட்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ கதை. நீங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க, இது இந்த கூட்டம் அந்த கூட்டம் பசங்க ஏறுறானுங்க இறங்குறானுங்க எல்லாம் ஓகே. ஒரு வாட்டி அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி குழந்தை குட்டியோட வந்துட்டு போகிறாங்க, பிக்னிக் மாதிரிலாம். ஈவன் ஆஃப்டர் தட் இன்சிடென்ட், ரைட், தட் இஸ் நாட் ஸ்டாப்டு. இந்த நரேட்டிவ் வந்து அதுக்காக இல்லை, வாட் எவர், ரைட், வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன். பட் விஷயம் என்னன்னா, தட் இஸ் நாட் ஸ்டாப் த பீப்புள் ஃப்ரம் கம்மிங். யாரையுமே நிறுத்தல. அது
எப்படி அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்க்கு இவர் போகும்போது இருந்ததோ ஈரோட்டில் நடந்ததுக்கும் அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அண்ட் தட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆல்சோ. இல்லை உங்களுக்கு மிஸ்டர் விஜய்கே கூட 2 பேருக்குமே ஸ்ட்ரென்த் இல்லை சார். எக்ஸாக்ட்லி. அஷூரன்ஸ் ஃபார் த லீடர் and the same assurance for the candidate also, இல்லையா? எக்ஸாக்ட்லி. அண்ட் இதில் வந்து இவங்க எல்லாமே பார்ட்டி ஒர்க்கர்ஸ்னால் கிடையாது. இவங்க யாருமே மெம்பர்ஸ் வந்து ப்ராபப்ளி half ஆஃப் த க்ரௌட் தான். மிச்சம் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற லேடிஸு விமன்னு ஹூஆர் ஆர் நியூட்ரல் பீப்புள் அவங்க வராங்க. ட்ரெடிஷ்னலாக ஓட்டு யாருக்கு வேணால் போடலாம், பட் நியூட்ரலாக இருப்பாங்க. அவங்க பாதி பேர் ஓட்டுக்கே போக மாட்டாங்க. நான் ஓட்டு போகலன்னு உட்காந்துருவேன். அவங்கெல்லாம் வந்து போடுவாங்க. இப்போ இந்த டிரைவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ இந்த எஸ்ஐஆரில் வந்து சர்டன் கான்ஸ்டிடியூன்சிலேருந்து லார்ஜ் நம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்க அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் அதனால தான் ஜெயிச்சிங்கன்ற. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அன்டில் வி அனலைஸ் இல்லைங்களா, யாரெல்லாம் எடுத்திருக்காங்க. செத்தவனெல்லாம் நீ எடுத்திருந்தேன்னா அப்போ திட்டம் போட்டு அவங்க இவ்வளோ நாள் நீ வச்சுருந்தேன். 1,00,000 பேர் ஒரு கான்ஸ்டிடியூன்சிலேருந்து போயிருக்காங்க. இவர் கான்ஸ்டிடியூன்சிலேருந்து 1,00,000 எடுத்துருங்க, அவர்லேருந்து 21 தான் எடுத்தீங்கன்னு அதை ஒரு ஆர்கியூமெண்ட்டாக எல்லா சேனலும் பேசுகிறேன். ஹவு கேன் ஈவன் டாக் ஸ்டூபிட் லைக் தட் இல்லைங்களா? இந்த செத்து போனவனை எடுத்தானா ஷிஃப்ட் பண்ணவனை எடுத்தானா முதல்ல டேட்டாவை வந்து என்னன்னு பாருங்க. இல்லை, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தே நோ ரைட் தெரியும் எல்லாருக்கும். 3 நாள் ஆச்சு கொடுத்து 3 நாளுக்கு நீ பண்ண முடியல. நான் ஒத்த ஆள் இதை பண்ணுறேன், ஒத்த ஆள் நீங்கள் அதை பண்ணுறீங்க. இவங்க அவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சுருக்காங்க, ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இன்னும் சாயங்காலமே கண்டுபிடிச்சிருக்க முடியும். செத்து பணம் போயிருக்கானா உண்மையில போயிருக்கானா எடுத்து வந்து காட்டுங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இன்னும் கூட நிறைய பேர் செத்தவங்கலாம் இருக்காங்க. என் தெருலயே வந்து ஒரு 6 பேர் 7 பேர் அங்கே இல்லாதவங்க இருக்காங்க. அதில் 2 பேர் பாசிட்டிவ், அவங்க பேர்லாம் இருக்கு. அப்போ இன்னும் கூட நீங்கள் எடுக்கலாம். ஒழுங்காக செக் பண்ணுங்க. த ஐடியா ஆஃப் நோ இன்டென்சிவ் ரிவிஷனே வந்து போலி வாக்காளர்களை நகர்த்துறது, அதே மாதிரி குடிபெயர்ந்தவங்களை நகர்த்துறது, அவ்வளோதான். இதுக்கு எந்த இன்டென்ஷன் யார் கற்பிச்சாலும் இதுதான் கரெக்ட் வே ஆஃப் டெமோக்ரஸி. இட் இஸ் நாட் தட் வி சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டோ, அதெல்லாம் கிடையாது. இதில் இது பண்ணுறியா வேற யாராவது சேர்க்குறானா, எந்த மாதிரி ஆளெல்லாம் சேர்க்குறாங்க அதை பாரு. நீ நீக்கினவனை வந்து இல்லை இதை நீக்கிட்டாங்க, அப்போ இவ்வளோ நாள் இதை வச்சுருந்தா நீ ஜெயிச்சா. எடுத்தவொடனே நமக்கு மண்டையில் ஏறுறது வந்து ஓ நீ அதுக்கு பதட்டப்படுற, செத்தவனை எடுத்தால் உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்றது கேள்வி வந்துடுது. இல்லை, அதுக்கு வந்து தே டோன்ட் ஹேவ் எ நரேட்டிவ் அண்ட் ப்ரூஃபும் கிடையாது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது. லெட் தம் கம் வித். இல்லை, இப்போ ஐ திங்க் கர்நாடகாவில் தே ப்ரூவ்ட் இந்த வீட்டில் இவ்வளோ பேர் ஓட்டு இருக்கிறதா எஸ்ஐஆரில் ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கு. அப்போ இங்கே அது மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்றேன், எங்கெல்லாம் யூ ஹேவ் கன்டென்ஷன் ரைட், அதுக்கு முன்னாடி டிபேட்டை கிரியேட் பண்ணி ஒரு கன்சென்சஸை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, ஜனங்க மத்தியில் வந்து ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்ணுறது. இருக்கவே மாட்டேன், 1 கோடி பேரை வந்து வெளி மாநிலங்களில் கொண்டு வந்து இறக்கிட்டோம். சொல்லுங்க, வெளிமாநிலத்தில் சொல்லுங்க, ஜஸ்ட் ப்ரூவ் இட், அவ்வளோதானே. அதில் எஸ்ஐஆரில் வந்து லாஸ்ட் இது வந்து பீகாரில் நீங்கள் இருந்தீங்கன்னா அது கூட என்எஃப், அந்த ரோலில் இருந்தால் கூட என்எஃப்ன்றான். அந்த ரோலில் இருந்தால் என்ன என்எஃப், அங்கே ஒன்று தூக்கிடுவான், இங்கே போட்டுக்குவோம். ஆமாம், இதுதான் பண்ணணும். அவன் பண்ணுறானா இல்லையான்றது கொஸ்டினபிள். அவன் நல்லவன்லாம் நான் சொல்ல வரல. ஹூவர் நோ ரன்ஸ் த யூனிட் மிஸ்டர் குமார், ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் த பெஸ்ட் பர்சன் டு ரன். அதெல்லாம் பர்சனல் ஒப்பீனியன் வச்சுக்கோங்களேன். பட் அங்கே இல்லைன்னா இல் பி ரிமூவ் இயர், இங்கே இருந்தானா அங்கே ரிமூவ் பண்ணணும். இதுதான் நியாயம். அப்போ அதை பார்த்தா தான் தெரியும். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப். ஆனால் இன்னும் வந்து அரசியல் கட்சிகள், குறிப்பாக ஆளுங்கட்சி டிஎம்கே விச் இஸ் சோ கால் பவர்ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பெனிட்ரேட் பண்ணி ஏன் இதை வந்து இன்னும் வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க? நீங்கள் திருடனுக்கு தேல் கொட்ட மறுபடியும் மீடியா தான் இந்த வேலையை பண்ணுது இல்லையா? தே டூ திஸ். இந்த வெதர் இருக்குல்ல, இந்த டவுட் ஆன் த எலெக்ஷன்ஸு, நாளைக்கு ரிசல்ட்ஸ் வந்தால் கூட இது எல்லாமே ட்ரம்ப் அங்கே எல்லா எலெக்ஷன்ஸ்லையும் நடக்கிறது தான். யூ கொஸ்டின் த ப்ராசஸ் வென் யூ லூஸ், வென் யூ வின் யூ ஆர் குவைட். பிஜேபி இதே நரேட்டிவ் தான் அவங்களும் கேட்குறாங்க. நீ இதெல்லாம் நடக்குது, நீ ஜெயிக்கும் போது சும்மா இருக்க, தோத்த உடனே ரகலை பண்ணுற அப்படின்னு. உடனே அவன் நல்லா அவங்களாம் கிடையாது, ஓ நீ பிஜேபி பக்கம் பேசுகிற, அதெல்லாம் இல்லை, நீயே அதே தான் பண்ணுற, அவனும் அதே தான் பண்ணுறான். அவர் கோடி, நீ டேடி, அவ்வளோதான். நமக்கு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. இந்த ரெண்டு மீடியா அதுவும் ஒரு பெரிய கான்கிளாமரேட், அது பெரிய கூட்டமைப்பு மாதிரி வச்சுருக்காங்க. ஒருத்தன் சொல்கிறதே எல்லாம் சொல்கிறான், விதவிதமாக சத்தம் போட்டு, ஒருத்தர் சைலண்ட்டாக சொல்கிறது, ஒருத்தர் மீடியம் ரேஞ்சில் சொல்கிறது. இந்த வோக்கல் டெசிபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், சத்தம் எவ்வளோன்னு, அந்த அளவு வேறுபடுதே தவிர ஆம்பளை பொம்பளை மாறுது. டூல் கிட் ஒன்று தான், ஒரே டூல் கிட்டு, ஒரே சிஸ்டம்மே எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து தே ஆர் டூயிங் த சேம் திங். இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் டிவிகே வாரியர்ஸ்ன்ற இந்த குரூப் இருக்கு இல்லையா,
அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு வழி இல்லை. பிகாஸ் ஐ திங்க் இட் இஸ் வெரி ஆர்கானிக் இன் நேச்சர். நீ பண்ணுறியா, நானும் பண்ணுறேன், என் பங்குக்குன்னு ஒருத்தன் பண்ணுறான். அது நீ பண்ணுறியா, மச்சி நீ இதை போட்டியா, நான் அதை போடுறேன், அப்படி ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி தர் பி ஐடி விங், அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ஆஃப் த கண்டென்ட்டு அண்ட் த ரெலவன்ஸ் ஆஃப் த கண்டென்ட் இருக்குல்ல, டைம்லியாக வந்துனே இருக்குது. ஒன்று சொன்னீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்றது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. வி ஸ்போக் வெரி லேட். ஆனால் ஷார்ட்ஸ் முழுக்க இருக்கு, ரஜினி போகிற மாதிரி போகிறீங்க. ஸோ இது நடக்குதுன்னா தே ஆர் எக்ஸைட்டட். ஒரு மூவை வந்து வாட்ச் பண்ணி எதர் தே செலிப்ரேட் ஆர் தே ஹேவ் அ கவுண்டர்ஸ் டு சே. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இவங்க பண்ணின இதை தடுக்க முடியவே இல்லை அவங்களால. அதுதான் இட் இஸ் பாதரிங் தம். இப்போ இந்த இந்த நீங்கள் சொன்ன இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சுக்கிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறேன். அது டெட்டு தான், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. அவங்களே டிஜிட்டலில் போட வேண்டிய நெசசிட்டி அதுக்கு தான். நீங்கள் புதிய தலைவரை பார்த்தீங்கன்னா லைவ் வந்து விஜய் இதில் ஓடினே இருக்காரு. டிஜிட்டல் மீடியமே எல்லாத்துலேயும் லைவாக இவர் போயிட்டு இருக்காரு. கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா those are indicators. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். those are indicators. எங்கெங்கெல்லாம் மக்களை நம்ம வந்து ஒரு நம்பரா பார்க்க முடியுமோ அதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ். ஆமா, அவ்வளவுதான் நம்பர்ஸ் இல்லையா? அதெல்லாம் சாட் லைவா இருக்குன்னா பாட் கிடையாது. ஆமா, பாட் கிடையாது. சாட் லைவா இருக்கும்போது பாட் இல்ல. கமெண்ட் செக்ஷன் எப்படி பார்க் நீங்க கேட்டீங்க எவ்வளவு சார்? கரெக்ட். அதே மாதிரி இந்த வியூ கவுண்ட் இருக்குல்ல, அதுதானே பிசினஸ். கரெக்ட். இங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி வந்து இந்த நம்பர்ஸ் தான். அப்ப இந்த நம்பர்ஸ் வந்து பாட்டாம இருக்க முடியாது. ஒரு ஐபி அட்ரஸ் இந்த இது இஸ் ஆல் கவுண்டட் அண்ட் இட் இஸ் வெரிஃபைட் பை த அல்கோரிதம். அல்கோரிதமே பண்ணிடுது அந்த வேலையை. இதுதான் இவங்களோட பெரிய பாதரேஷன் வந்து இதுதான். பட் இதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த்னு நான் சொல்றேன். ஆமா, அவங்களுடைய பாதரேஷன் தான் நம்ம ஸ்ட்ரென்த். இல்லை, அவங்க ட்ரெடிஷ்னல் மீடியா வச்சுக்கிட்டு அடிக்கணும்னு நினைச்சா கூட இந்த பசங்க வந்து நியூ மீடியா வச்சுட்டு காலி பண்ணி. ஒரு விஷயம் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மீடியா பார்க்க ஆளே கிடையாது. ஆமா. அப்ப நீ யாருக்கு இதை இந்த நீ விற்கிற போய் யாருக்கு விற்கிற? வந்து ரொம்ப மேல கீழே கூட வரமாட்டேன், மேலேயே போயிட்டு அந்த அளவுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை யுவர் ஃபேப்ரிகேட்டிங். அண்ட் அதுக்கு ஒரு டிபேட்னா அதுல ட்ரெடிஷ்னலா ஒரு 4 பேர் வச்சிருக்கான். 10 வருஷமா அவனே தான் பேசிக்கிறான். அப்ப நரேட்டிவ் செட் பண்றது கூட ஃப்ரெஷ்ஷா பண்ண முடியல. தேர் ஆர் நோ ஃப்ரெஷ் ஃபேஸஸ். யங் ஃபேஸஸே கிடையாது. எல்லாம் ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பழம் தின்னு அதிலே கேட்டால் ஒருத்தர் மூத்த பத்திரிகைகள் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு நரேட்டிவ் எதிரில் ஒரு ஆளை வச்சு நல்லா அடிக்கலான்னு. நான் என்ன சொல்கிறேன், எதர் யூ டோன்ட் கோ இன்டு தோஸ் டிபேட்ஸ். இல்லை நீங்கள் என்ன நரேட்டிவ் இருக்கோ திரும்பி நீங்கள் அவன் சொல்கிற மாதிரி ரெட்டாரிக்காக சொல்லணும். அவ்வளோதான். அண்ட் டிவிகே ரெப்ரஸன்டேட்டிவ் போனால் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட். இந்த பேஷிங் நடக்கும். அப்போ அவன் கேமுக்கு நான் போகாமல் என் கேம் என்னவோ நான் அதை சொல்லிகிட்டே இருப்பேன். அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இல்லைன்னா அவங்க இதை வந்து ரொம்ப காலமாக பண்ணி பழகினவங்க. they are trained to do this and they are paid to do this also. நம்ம நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து it may entertain somebody, beyond that it will not create any impact. நீங்க ஹேட்டர்ஸ்ன்றவன் எல்லாத்துக்கும், காந்திக்கும் ஹேட்டர் இருந்தா, நெல்சன் மண்டேலாவுக்கும் ஹேட்டர் இருக்காரு, கெனடிக்கு, மார்ட்டின் லூதர் கிங், you have a whole history of haters, even though the righteous path was on the other side, including Jesus Christ. சரிங்களா? அப்போ இது வந்து நடந்துக்கினே தான் இருக்கும். அதை கவுண்டர் பண்ணுறது எப்படி? அதுதான் நம்ம வீல் ஹேவ் டு ஃபிக்ஸ். யூ டோன்ட் கெட் இன் டு த ட்ராப். அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ்க்குள்ளே நம்ம போய் உட்காரவே கூடாது. ஏன் திருப்பூரங்குன்றத்தை நீ பேசலைன்னு கேட்டால் நான் ஏன் பேசணும்னு தான் பதில் சொல்லணுமே தவிர நான் ஏன். இது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. திருப்பூரங்குன்றத்தை இவங்க ரொம்ப அரசியல் பண்ணி ரொம்ப பீஸ்ஃபுல்லா முடிக்க வேண்டிய விஷயம். அது வந்து பியூர் போலரைசேஷன் தான். என்ன கேட்டீங்கன்னா இது டிஎம்கே பண்றது ரொம்ப தப்பு சார். நம்ம ஊர்ல இதுக்கு போலரைஸ் பண்றாங்க ஆன் ரிலீஜியஸ் கிரவுண்ட்ஸ்ல. சார் அவங்க நரேட்டிவ் என்ன, ஐ அம் த டிஃபெண்டர் ஆஃப் செகுலர் ஃபோர்ஸஸ் அப்படிதான். ஸோ அந்த நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறேன். அப்போ நீங்கள் அதுக்கு கூட உண்மையா இல்லையே. நான் செகுலர் ஃபோர்ஸ் தான், நீங்கள் சூடோ செகுலர். கரெக்ட். அகைன் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ், அதுக்குள்ள 4 ஃபேக்ஷன்ஸ் இருக்குது. அந்த மைனாரிட்டி குரூப்ஸ்லேயே வந்து தேவ் ஃபேக்ஷன்ஸு. ஒரு ஃபேக்ஷன் இந்த பக்கம் இருக்குது, ஒரு ஃபேக்ஷன். ஸோ எவ்ரிவேர் இட் இஸ் ஆல்வேஸ் பாலிட்டிக்ஸ். அப்போ காமன் மேன் என்ன, லெட் த கோர்ட்ஸ் டிசைட். கோர்ட் வரைக்கும் போயிட்டீங்க, சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு, விட்டுருணும்ல. யூ ஷுட் நாட் ஈவன் ஃபர்தர் ப்ரொசீட் இன் த டைரக்ஷன். இதை வந்து பேச வேண்டிய வேலை கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கலி இஃப் இட் இஸ் இன் த கோர்ட் வயலேஷன், கண்டெம்ட் தான் அது. நீங்கள் பேசுகிறத பற்றியே அது பேசாதீங்க. பட் ஆனால் பேசினே இருக்காங்க. பேசுறது மட்டும் இல்லாமல் நீ ஏன் பேசலன்னு தான் கேட்குறேன். நான் ஏன் பேசணும்? கோர்ட்டுக்கு போயிடுச்சு கேஸு. அதுக்கப்புறம் ஒய் ஷுட் ஐ ஈவன் டாக்? இட் இஸ் நாட் ஃபேர் டு த கோர்ட்ஸ் ஆல்சோ. ஜுடிஷியரிக்கு இட்ஸ் நாட் ஃபேர்.
ஆனால் ஒரு மிகப்பெரிய நெரட்டிவ் செட் பண்ணாங்க. விஜய் இஸ் சைலண்ட், ஹி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் எனி திங். எந்த போராட்டத்துக்கு வந்து எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னா யார்? அகெயின் நீ ஏன் அதை கேட்குற? அவர் வந்து he has to speak to the people who follow him. ஆமாம். அண்ட் ஜென்ரல் பப்ளிக் என்ன வேணும் பேசுகிறாங்க. அவன் கேள்வி கேட்குறானான்றது தான் கேள்வி. நீ பெய்டு மீடியா உட்காந்துன்னு ஃபேக் நியூஸ் மீடியா உட்காந்துட்டு நீ ஏன் பேசல இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு 10 பேர் அவருக்கு வாயே வராது, கை வராது, கால் வராது, நீ ஏன் கவலைப்படுற? அது யார் பண்ணுமோ அவங்க பண்ணிப்பாங்க. அண்ட் whenever he speaks அப்போ வந்து இட் இஸ் ஆடிபிள் அக்ராஸ் த குளோப். இப்போ பேசுகிற ஒலி வந்து 10 நிமிஷம் பேசினாலும் உலகம் முழுக்க கேட்டால் அது எவ்வளோ பெரிய ஒலி அது. கரெக்டு. நீங்கள் அதையே வந்து எந்நேரம் பேசினே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நேரம் பேசினா நல்லா பேசணும்னு கூட அவசியம் இல்லை. வாட் இஸ் த கண்டென்ட்? கரெக்ட். என்ன நீ பேசணுமோ அதை தான் பேசணுமே தவிர அவர் 4 மணி நேரம் தண்ணி கூட குடிக்க மாட்டார் தெரியுமா அப்படின்னா சரி, அதனால என்ன அந்த மாதிரிலாம் நேற்று ஒருத்தர் எல்லாரும் பேப்பர் வச்சு படிச்சு பார்க்கறத வந்து தப்புன்னா இது என்ன பேச்சு போட்டியா சார்? இன்னொரு விஷயம், டெசர்டேஷன் ரெஃபரன்ஸ் இருக்கணும்ல சார். நீங்க டெசர்டேஷன் நீங்க ஒரு PhD தீசிஸ் போனா தீசிஸ் கொடுத்தா தான் சார் பட்டமே கொடுக்கும். 5 வருஷம் ஒர்க் ஆன் தட் 50 பக்கம் தான் இருக்கும். எனக்கு மனப்பாடமா தெரியும். அதுக்காக அப்படியே நின்று பேசுவோம். அப்படிலாம் கிடையாது. ஒரு பொது இடத்துக்கு போகிறோம். தேர் கேன் பி மல்டிபிள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஒரு ட்ரோனே அப்படி பறந்துட்டு இருக்கு, இங்கிருந்து அப்படி போகுது, திடீர்னு ஒரு டைரக்ஷன் மாறினா யுவர் அட்டென்ஷன் வில் இம்மீடியட்லி ஷிஃப்ட். ஒரு பாடி கார்டு இருக்காரு, நிற்கிறவர் உட்காந்து எழுந்தாலே மாறிடும், நமக்கு ஃபோக்கஸ் வந்து வில் சேஞ்ச். அப்போ யூ கம் பேக் டு த டாபிக் வாட் யூ ஆர் ஸ்பீக்கிங்ன்றது தான் அந்த ரெஃபரன்ஸ். இன்டர்நேஷனல் உலகம் முழுவதும் எழுதி வச்சு அதை பேசுறது தான் வந்து இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே இருந்தால் என்னன்னு கேட்குறேன். உனக்கு உரையாற்றவர் தன்னோட உரையை முன்னாடியே எக்ஸாக்ட்லி நீங்க இன்டர்வியூஸே அப்படிதான் நடக்கும். யூ ஹேவ் டு பிரிண்ட் அண்ட் கிவ் த சப்ஜெக்டோ கொஸ்டின்ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் தட்ஸ் ஹவ் டன். ஆந்தவே போகிறப்ப பைட் வாங்குறது அதெல்லாம் வேற. சில பேர் வந்து அதே ஹாபியாக வச்சுட்டு பண்ணுறதெல்லாம் இருக்கு. வெளியே நம்ம ஏர்போர்ட் 50 மைக்கு வரும், பேசினே இருக்கலாம், 20 நிமிஷம் வாய் வந்தெல்லாம் பேசிட்டு. அதுக்கு பழக்கப்பட்ட கும்பல்லாம் இருக்காங்க, தமிழ்நாட்டிலே இருக்காங்க, உலகம் முழுக்கமும் இருக்காங்க. தே வாண்ட் அட்டென்ஷன். விஜயோட விஷயத்தில் அவருக்கு அட்டென்ஷனே தேவையில்லை. இட் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ இவங்க ஏஜென்சிஸ்லாம் வச்சு இந்த மழையில் ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ண வேண்டிய நெசிட்டி அவருக்கு இல்லைன்னா இஸ் எ செலிபிரிட்டி ஆல்ரெடி நோன் ஃபேஸ். அவருடைய பிரச்சனை என்னவா இருக்கும்னு என்ன கேட்டிங்கன்னா ஓவர் எக்ஸ்போஷர் தான் இருக்கக்கூடாது. ஓகே, டெய்லி வந்து அவர் பார்க்கவே கூடாது, பார்க்க வேண்டிய நெசிட்டியும் கிடையாது. பிகாஸ் டே டு டே வந்து ஒரு அஃபேரை வாட்ச் பண்ணி பண்ணுறதுக்கு இல்லை. we are talking about a regime change. மொத்தமாக ஒரு ஆட்சியை மாற்றணும், மக்களுக்கு பெரிய லெவலில் பாலிசி டிசிஷன்ஸ் இல்லையா. ஒரு விஷயத்த பேசிட்டு அதை எப்படி இயக்கத்துக்கு கொண்டு வர்றது, ஆக்கத்துக்கு கொண்டு வந்து மக்களுக்கு நன்மையை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, இதுதான் இதோட குறிக்கோளாக இருக்குமே தவிர டெய்லி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அதுக்கு வந்து நான் பேசினே இருக்கணும்னா பேச வேண்டிய வேலையே கிடையாது. இல்லை நீ ஏதாவது பண்ணிட்டு இதை பற்றி நீ ஏன் பேசலன்னு நீ கேட்டேன்னா நான் பேச வேண்டிய வேலை கிடையாது. கரெக்ட். நான் ஏன் நீ பண்ணதுக்கு வேலை பேசணும்? If it is really relevant, if it is creating a huge wave among the common people, then I will contribute. என்னுடைய வியூ வந்து சொல்லுவேன், இல்லை இது இப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லுவேன். இதெல்லாம் அகைன் இட்ஸ் மை ரைட். நான் எப்போ வேணுமோ பேசுவேன். அண்ட் செலிபிரிட்டி வந்து அவ்வளோதான். புரியுது. அண்ட் இஸ் a leader. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த வாரத்தில் நம்ம மேபி tomorrow or day after we'll do the election survey. We'll do the ஆமா சார். First we'll start with election survey, election analysis பண்ணலாம், district wise பண்ணலாம், clean-ஆ pros and cons எல்லாம். Thank you sir. Thank you sir.